இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இவர் கரெக்டா வசூல் பண்ணணும்ல. மைண்ட்ஸ் ரகுபதி அவர்களே பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்லா ஒழுக்கமா நீங்க இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்டா தப்புவீங்க. கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது, கீழ இருக்க சக்கரம் மேல வரும், அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்ப இந்த திமுக உங்களை காப்பாத்தது. திமுக எப்பவுமே அந்த கட்சி காப்பாத்தல வரலாறே கிடையாது. திமுக கட்சி அவை கட்சிக்காரரை காப்பாத்தின வரலாறே கிடையாது. அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக காரன் விட்டுட்டு அண்ணா திமுக காரன் கொண்டு மந்திரி பதவி கொடுப்பாங்க? திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது. அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்க சிறந்த அமைச்சர்னா சிறந்த அமைச்சர் சொன்னா யார் அதிகமா மேலெடுத்து கப்பம் கட்டுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர் திமுகவில். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறான். அப்படியே வந்தாரு. அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர், அவர் முதலமைச்சர் இருந்தாரு. அவருக்கு பிறகு அவருடைய மகன், அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தாரு. அதனுடைய திமுக லேபிள்ல அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க. அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. இது என்ன கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது? இவரெல்லாம் வர வேணுமா? அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அது வக்காலத்து வாங்குறதுக்கு தானே அவரை திமுக காரர் போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் பேசுறது இல்ல. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் இப்படி பேசுறது இல்ல. ஏன்னா அவர்கள் உழைச்சு ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் நமக்கு எதிரி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எதிரணியில் இருக்கார். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார். அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவரும் அவர் தான். இப்போ அப்படிப்பட்டவர் துணை முதலமைச்சர் கொடுக்காத உதயநிதிக்கு துணை அமைச்சர் கொடுக்காரு. இந்த ரகுபதி அவர்கிட்ட பத்தி பேசுறாரு. கேவலமா இல்ல? நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திரு ரகுபதி அவர்களே, நான் உனக்கு தேவை. அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே தெரியாம போயிருவீங்க. இது அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அப்படிப்பட்ட தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி. ஆக இந்த கட்சிக்கு எவர் துரோகம் செஞ்சாலும் அவர்கள் நிம்மதியா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.